there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா அபவுட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ நிறைய பேர் இதில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபாரெக்ஸ்னால் என்ன, இதெல்லாம் வந்து நிறைய டவுட் இருக்கும். அண்டு எந்த மாதிரி ப்ரோக்கர் செலக்ட் பண்ணணும், சரி எந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது நிறைய கொஸ்டின்ஸ் அது நிறைய பேர் யூடியூப்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை அபவுட் ஆல் தீஸ் ஸ்டப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ ஃபாரெக்ஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பேசிக் வீடியோவில், மேபி நான் இன்னும் ஃப்யூச்சரில் அந்த வீடியோவும் போடுறேன். நான் ஃபாரெக்ஸோட பேசிக்ஸ் எப்படி பார்க்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் பிப்னா என்ன, எக்ஸ்சேஞ்சுனா என்ன, ஒரு பேஸ் கரன்சி, கோட் கரன்சி, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஸோ அந்த பேசிக்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு இன்வெஸ்ட், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதுலேயும் யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும், எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். we are going to reveal what is going to happen behind the forex brokerage. நிறைய பேர் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேம்லலாம் மாட்டியிருப்பீங்க. நிறைய பேர் நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொல்லி நிறைய என்ன சொல்கிறது, ஃபால்ஸ் கிளைம்ஸ்லாம் கொடுத்து ப்ரோக்கரேஜ் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் தே ஆர் டூயிங் ரியலி. ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு, ஒரு ப்ரோக்கருக்கு பின்னாடி வாட் இஸ் தி அக்லி ட்ரூத். This is what we are going to see. பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு திங், ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் அன் எக்ஸ்சேஞ்ச். எல்லா எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கும்போது ஒரு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறீங்க, இல்லை பாம்பே எடுக்கிறீங்க, பிஎஸ்சி எடுக்கிறோம், இல்லை எம்சிஎக்ஸ் எடுக்கிறோம், இது எல்லாமே எக்ஸ்சேஞ்சஸ். பட் தேஸ் ஆர் ஆல் ரெகுலேட்டட் brokers. But whereas when it comes to forex is not regulated by any governing bodies. இன்றைக்கி நமக்கு கவர்ன் பண்ணுறதுக்கு என்எஸ்சியோ பிஎஸ்சியோ இதெல்லாம் வந்து செபி இருக்குது. ஆனால் ஃபாரெக்ஸுக்கு அது மாதிரி இல்லை. ஏன்னா இட் இஸ் ஓடிசி மார்க்கெட். ஓடிசின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த ட்ரேட் கவுண்டர். ஸோ அதுக்கு ஒரு கவர்னிங் பாடிஸ்ன்றது கிடையாது. ஸோ இதை வந்து சில கண்ட்ரீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து வி கால் இட் அஸ் ரெகுலேட்டட் brokers. ஸோ ரெகுலேட்டட் ப்ரோக்கர்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வரும். ஆனால் இந்த புரோக்கர் ட்ரேடிங், அந்த ட்ரேடிங்க்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு திங், மார்க்கெட்டில் இப்போ நம்ம இந்த பக்கம் ரெண்டு விஷயம். ஒன் இஸ் ரீட்டெயில் சைட், தி அதர் ஒன் இஸ் பேக் ஆஃபீஸ் லைக் புரோக்கர் சைட். ஸோ ரீட்டெயில் சைடு தான் நான் சொன்ன மாதிரி பேசிக் இன்னொரு வீடியோ போடுறேன். புரோக்கர் சைடில் என்னென்ன நடக்குதுன்றது தான் we are going to see. ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, புரோக்கருக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது தான் இப்போ ஒரு லிஸ்ட்டு பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிக்விடிட்டி ப்ரொவைடர். தென் வி ஹேவ் அ ப்ரைம் ப்ரோக்கர். இதுலேருந்து ஒரு பிரிட்ஜ், இதுலேருந்து ஒருத்தர் இருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லேபிள்ஸ். அண்ட் தென் ப்ரைம் ப்ரோக்கர், ஒயிட் லேபிள்ஸ், MT4 terminals, and then we have retail traders. Now, இப்போ நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இது என்னன்றது மேபி கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யாருன்னா, ஒரு ப்ரோக்கிங் பின்னாடி இருக்கிறது வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர். ஸோ அதுக்கடுத்த டவுன் த லைன் யார் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ப்ரோக்கர்ஸ். அதுக்கு அடுத்தது ப்ரைம் ப்ரோக்கர்கிட்ட தான் MT4 டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினலில் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா we have 3 types. One is an admin panel, the other one is manager, and the one is client. இது 3 விஷயம் இருக்கும். அதுக்கடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன நடக்குதுன்றது தான் we are going to see. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர். லிக்விடிட்டி ப்ரொவைடர்னால் யார் அப்படின்றத வேலை சி ஃபஸ்ட்டு. ஸோ ஐ திங்க் இதை பார்த்துருப்பீங்க. இப்போது ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி ப்ரொவைடர்ன்றது யாருன்றதை பார்க்கலாம். ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைடர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து இந்த ட்ரேடிங் வேர்ல்டில் வந்து ரெண்டே பேர் தான். ஒன் இஸ் அ பையர், தி அதர் ஒன் இஸ் அ செல்லர். இப்போ ஒரு லட்சம் 2 பேர் எடுத்துக்கலாம். ஒன்று பையரு, இன்னொன்று செல்லர். நவ் திஸ் இஸ் அ பையர் அண்ட் ஹீ இஸ் அ செல்லர். இப்போ இவங்க 2 பேரையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஆஸ் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்சேஞ்சை என்ன பண்ணணும்னா, இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தால் தான் இட்ஸ் அ ட்ரேட். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறோட வேலை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எல்பி. எல்பி மீன்ஸ் லிக்விடிட்டி ப்ரொவைடர். ஸோ ஒரு ட்ரேடர், ஒரு பையரும் ஒரு செல்லர். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யூரோ யூஎஸ்டி. இப்போ யூரோ யூஎஸ்டி ஒருத்தர் இந்த ப்ரைஸில் லெட்ஸ் சே 1.01
0.001 இதில் வந்து இவர் செல் பண்ணுறாரு. இவர் வந்து அந்த ப்ரைஸில் பை பண்ணுறாருனா இந்த பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுற வேலை தான் யாரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிக்விடிட்டி ப்ரொவைடர். ஸோ இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் அன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க. என்னென்னா ஒரு பையரையும் செலக்ட் பண்ணியும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இட்ஸ் கால்ட் அஸ் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ். ஸோ இப்போ இவங்களால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்க எப்படி சொல்கிறது, இட்ஸ் லைக் அன் எக்ஸ்சேஞ்ச். இவங்களோட வேலை என்னென்னா ஒரு பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணி விட்டால் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு சின்ன கமிஷன்ஸ் வரும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இவங்க தான் என்ன கொடுப்பாங்கன்னா தே கிவ் யூ கோட்ஸ். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேரெலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஜாப்பனீஸு யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கலாம், இல்லை அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ இந்த மாதிரி எல்லா பேர்ஸும் வாங்குகிறோம் பார்த்தீங்களா. இந்த பேர்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாகவே கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ். இப்போ இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட இருந்தால் நெக்ஸ்ட்டு யார் வரணும்னா ப்ரோக்கர் வரணும். இப்போ நம்ம என்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி இல்லை பிஎஸ்சி கிட்ட இருந்தால் கோட்ஸ் எங்கே வாங்குவாங்க, வி கம் டு ப்ரோக்கர். ஸோ இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பையரையும் செலக்ட் கனெக்ட் பண்ணுறவர் தான் லிக்விடிட்டி ப்ரொவைடர். ஐ திங்க் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. ஸோ எல்பியில் இருந்தால் நமக்கு என்ன வருது, கோட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த லிக்விடிட்டி ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க ஒரு கோட்ஸ் தருவாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு 1.0100 இப்படி இருக்குது. இது வந்து பிட் அண்ட் ஆஸ்கில் பார்த்தீங்கன்னா 1.0101 பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸில். இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நார்மலாக வி கால் இட் அஸ் பிப்ஸ். ஸோ 4 டிஜிட்ஸ் வர்றது வந்து பிப், 5th டிஜிட் வந்து இட்ஸ் கால் அஸ் பிப்பெட். பிப்பெட்ன்றது வந்து டெசிமல் பாயிண்ட் மாதிரி. ஸோ அது வேண்டாம், இப்போ பிப்ஸ் மட்டும் பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான். அந்த டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் லிக்விடிட்டிக்கு என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா தே கெட் தேர் கமிஷன்ஸ். இதுதான் ஒரு லிக்விடிட்டியோட வேலை. உங்களுக்கு இந்த ஸ்ப்ரெட்டு கொடுத்துட்டு அந்த ஸ்ப்ரெட்டிலேருந்து they'll get a little bit of minute amount of ஸ்ப்ரெட்டில் கமிஷன்ஸ் வாங்கிப்பாங்க. இப்போ இந்த லிக்விடிட்டி என்ன பண்ணுவார்னா இவர் டேரெக்டாக போய் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டார் மக்கள்கிட்ட. ஸோ இதில் யார் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வி ஹேவ் சாக்ஸோ பேங்க் இருக்குது, ஜேபி மார்கன் சேஸ், கோல்ட்மேன் சாக்ஸ், அண்ட் தென் டூஷ் பேங்க் இருக்குது, அண்ட் தென் ஐ திங்க் எல்மேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் ஆர் தேர். ஸோ இவங்கெல்லாம் வந்து தே ஆர் லைக் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வேர் தே ஒன்லி கிவ் யூ கோட்ஸ். நார்மல் ரீட்டைல் ட்ரேடர் டேரெக்டாக போய் வாங்க முடியாத இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த எல்பிஸ் லிக்விடிட்டி ப்ரொவைடர் யாருக்கு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா he gives to a broker. Now we'll come to the next step. ஸோ லிக்விடிட்டி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம will go to broker. Now coming to broker. இப்போ brokerல பார்த்தீங்கன்னா 2 டைப். One is called as brokersல prime broker or white labels. ஸோ 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ப்ரைம் ப்ரோக்கர்ஸ், இன்னொன்று வந்து ஒயிட் லேபிள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் ப்ரோக்கர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ப்ரோக்கர்ன்றது சொல்லலாம், இல்லைனா வி கால் them as regulated brokers. சும்மா நார்மல் ப்ரோக்கர்ஸ் இல்லாமல் they are all regulated by certain countries. இப்போ என்னென்னா ரெகுலேட்டட் ப்ரோக்கர்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிக் கம்பெனிஸ், நான் எந்த கம்பெனியும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, யூ ஜஸ்ட் செக் இட் அப் யுவர் செல்ஃப். நெட்டில் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஒரு கண்ட்ரியில் ரெகுலேஷன் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த கண்ட்ரியில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே தே வுட் பி ரெஜிஸ்டர்ட் டு ரன் அ ப்ராப்பர் ப்ரோக்கரேஜ் ஃபார்ம். இதுதான் தேர் கால்ட் அஸ் ரெகுலேட்டட் ப்ரோக்கர்ஸ். ஒயிட் லேபிள்ஸ் இதுதான் ஒரு பெரிய விஷயம். என்னென்னா இந்த ப்ரைம் ப்ரோக்கர்ஸ் கிட்ட இருந்து ஒருத்தர் ஒயிட் லேபிள் எடுக்கலாம். ஒயிட் லேபிள் இந்த சென்ஸ் இவங்களை என்னன்னு சொல்லலாம்னா வில் கால் them as சப் ப்ரோக்கர்ஸ். இன்னும் ஈஸியாக புரியணும்னா வில் கால் them as சப் ப்ரோக்கர்ஸ். இப்போ இந்த ஒயிட் லேபிள்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரைம் ப்ரோக்கர் கிட்ட இருந்து இப்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எல்பி லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்டேருந்து கோட்ஸு. உங்களுக்கு லிக்விடிட்டி கிட்டேருந்து கோட்ஸ் வந்து யார்கிட்ட வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ப்ரோக்கருக்கு வரும். இப்போ இந்த ப்ரைம் ப்ரோக்கர் என்ன பண்ணியிருப்பார்னா he would have bought a original MT4. இப்போ MT4 ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்லை MT5ன்னு வச்சுக்கோங்க, MT4 ஆர் MT5. இப்போ இந்த ப்ரைம் ப்ரோக்கர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபுல் லைசன்ஸ் அமௌண்ட்டு கொடுத்து he would have bought a MT4 or a MT5 சாஃப்ட்வேர். ஸோ MT4 MT5 நீங்கள் பார்க்குற இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சி எடுத்துட்டீங்க, ஒரு நம்ம ட்ரேடிங் ப்ரோக்கர்ஸில் பண்ணிங்கன்னா ஒருத்தவங்க ஒன்று தருவாங்க, நெஸ்ட்டு தருவாங்க, ஓடின்னு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற டூல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் MT4 அண்ட் MT5.
5. ஐ திங்க் ரீசென்ட்லி MT4 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ MT5 தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வச்சிருக்கவங்க MT4 ஓடலாம். MT5 இப்போ இனிமேல் புதுசாக வந்து எந்த ஒரு ப்ரைம் ப்ரோக்கரும் MT4 வாங்க முடியாது. ஃபைன். ஸோ இப்போ ப்ரைம் ப்ரோக்கர்ன்றவர் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து MT4 வாங்கி வச்சுருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா எல்பி கிட்டேருந்து கோட்ஸை வாங்கி அந்த கோட்ஸை வந்து என்ன பண்ணுவார் MT4க்கு உள்ள கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற நடுவில் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ பிரிட்ஜ். இப்போ இதை கொஞ்சம் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக நம்ம எழுதிடலாம். ஸோ வெல்கம் டு அஸ். ஸோ கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி எழுதுறேன். நான் எல்பி கிட்டேருந்து ப்ரைம் ப்ரோக்கர். ஸோ எல்பி கிட்ட இருந்தால் என்ன வருது உங்களுக்கு கோட்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் ப்ரோக்கர் என்ன யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா MT4. இந்த MT4 ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இட்ஸ் கால்ட் அஸ் அ பிரிட்ஜ். இந்த ஒரு இந்த கோட்ஸையும் இந்த MT4ஐயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் தான் இட்ஸ் கால்ட் அஸ் அ பிரிட்ஜ். அது வந்து ஒரு லெட்ஸ் லைக் அ டூல், ஒரு சின்ன சாஃப்ட்வேர் டூல்ஸ். அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கோட்ஸும் MT4ம் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டு மேட்ச் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு என்ன எடுத்துடும், யூ ஸ்டார்ட் டு ரன் அ brokerage firm. இப்போ இந்த இது வரைக்கும் ஓகே, நாட் அன் இஷ்யூ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அ ரீட்டைல் ட்ரேடர். சரி, நான் ரீட்டைல் ட்ரேடர், எனக்கு எதுக்கு இதெல்லாம், இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கோட் வருது, பிரிட்ஜு கனெக்ட் ஆகுது, MT4க்கு போகுது. இந்த MT4லேருந்து யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடருக்கு போயிடும். நான் ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் உங்களுக்கு இந்த கோட்ஸு டேரெக்டாக லைவ் மார்க்கெட்லேருந்து பிரிட்ஜ் வழியாக MT4 தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் தி அதர் சைடு ஆஃப் ப்ரோக்கர்ஸ், நெக்ஸ்ட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவ் கவுண்ட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். எந்த இடத்துல என்னென்ன ஸ்கேம் பண்ணுவாங்கன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபைன், ரைட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது தான் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ எல்பியிலேருந்து முடிச்சாச்சு. இப்போ எல்பியிலேருந்து நெக்ஸ்ட் இப்போ ப்ரோக்கர் பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் STP, ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங். டேரெக்டாக ஒரு எல்பி கிட்ட இருந்து பிரிட்ஜ் வழியாக MT4 போய் MT4லேருந்து டேரெக்ட் கோட் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு ரீட்டைல் ட்ரேடர் கிடைக்குது. நீங்கள் பை செல் பண்ணிங்கனாலும் செல் பண்ணிங்கனாலும் என்ன ஆகுனா அது டேரெக்டாக லிக்விடிட்டிக்கு போயிடும். அப்போ லிக்விடிட்டிக்கு போகும்போது என்ன ஆகுனா ஒரு பையரும் செல்லரும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணுவாங்க, ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடும். லிக்விடிட்டிக்கு ஒரு கமிஷன், ப்ரைம் ப்ரோக்கருக்கு அதில் கோட்ஸில் ஒரு கமிஷன் போயிட்டு உங்களுக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இது எல்லா மார்க்கெட்லையும் நடக்கிறது தான். பட் இதுக்கு நடுவில் என்னென்ன பண்ணலான்றதான் வேகோனசி. நான் ஸோ நான் இப்போ MT4 நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த MT4ன்றது சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேருக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். என்னென்னா அட்மின் பேனல் அண்ட் மேனேஜர் பேனல். அட்மின் பேனலில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல் தான் உங்களுக்கு இந்த டெபாசிட்ஸு, வித்ட்ரால்ஸ். ஆக்சுவலி ஒரு ப்ரைம் ப்ரோக்கர் தான் என்ன பண்ண முடியும், டெபாசிட்ஸும் விட்ராவல்ஸும் கொடுக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் பேனல் யார் வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரைம் ப்ரோக்கர். ஸோ இங்கே இப்படி வச்சுப்போம். ரெகுலேட்டர் ப்ரோக்கர்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டேரெக்டாக போய் எல்பி கிட்ட எடுத்து வச்சுருப்பாங்க. இது இன்னொரு மேனேஜர் பேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரேட்ஸ், கோட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்ஸ், ட்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா கோட்ஸும் எல்லாமே இருக்கும். ஆனால் no deposit or withdrawal. சரி, ஸோ இப்போ மேனேஜர் பேனலுக்கும் அட்மின் பேனலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அட்மின் பேனலில் உங்களுக்கு கோட்ஸ் இருக்கும், தென் யூ ஹேவ் டெபாசிட்ஸ் அண்ட் விட்ராவல் ப்ராசஸ். ஆனால் மேனேஜர் பேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர ஒரு டெபாசிட்டும் பண்ண முடியாது, விட்ராவலும் பண்ண முடியாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் பேனல் யார் வச்சுருப்பாங்கன்னா இட்ஸ் ஒயிட் லேபிள்ஸ். இந்த ஒயிட் லேபிள்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தால தே ஆர் கால்டு சப் ப்ரோக்கர்ஸ். சப் ப்ரோக்கர் வேலை என்னென்னா டெபாசிட்ஸ் விட்ராவலை டேரெக்டாக உங்களுக்கு ப்ரைம் ப்ரோக்கருக்கு காமிச்சு ப்ரைம் ப்ரோக்கர் என்ன பண்ணுவார்னா அதை டேரெக்டாக லிக்விடிட்டிக்கு அனுப்புவார். இதுதான் ப்ராசஸ். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணணும்னு வச்சுட்டாங்கன்னா யாருமே இந்த ஒயிட் லேபிள்ஸ் எடுக்கிறவங்களாம் ப்ரைம் ப்ரோக்கர்ஸ் எடுக்கிறதில்ல. ஏன்னா ப்ரைம் ப்ரோக்கர் எடுக்கணும்னா உங்களுக்கு இட் டேக்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, ரொம்பவே அதிகமான அமௌண்ட்டு தேவை. ஏன்னா ரெகுலேஷன் ப்ராசஸ்ஸு, வெயிட்டிங் டைமு, ரெஜிஸ்ட்ரேஷனு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் தேவை. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கோ அஸ் அ ப்ரைம் ப்ரோக்கர்.
ஆனால் ஒயிட் லேபிள் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா சப் ப்ரோக்கர் தானே, ஏதோ ஒரு பெரிய ஒயிட் லேபிள் கம்பெனியில் போயிட்டு ப்ரைம் ப்ரோக்கர் கம்பெனியில் எனக்கு சப் ப்ரோக்கர் கூட கொடுப்பாங்க. ஆனால் இதுவும் ரெகுலேட்டர் ப்ரோக்கர்ஸ் தர மாட்டாங்க. இதுலேயும் சர்டன் பீப்புள் ஹூ ஆர் கிரீடி ஃபார் மணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் லேபிள்ஸும் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஒயிட் லேபிள்ஸை போய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஃபிக்ஸட் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு ஒயிட் லேபிளில் மேனேஜர் பேனலில் எடுத்து உட்காந்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் ப்ரைம் ப்ரோக்கர்ஸ், டெபாசிட் கொடுங்க, விட்ராவல் நாங்களே கொடுத்துருவோம், எல்லாமே எங்கள் மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கோட்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர தே டோன்ட் ஹேவ் டெபாசிட்ஸ் இதோ விட்ராவல். சரி, இதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேனேஜர் பேனலுக்குள்ளே என்னென்ன பண்ணலாம். இப்போ இது பார்த்தோம், இது அட்மின் பேனலை வச்சு ரெகுலேட்டர் ப்ரோக்கர்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பேனலுக்குள்ளே போகும்போது 2 வகையாக பிரியும். அதுதான் இப்போ தான் we are coming to the important structure, that is books. We call it as books. என்ன புக்குன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். We call this as A book versus B book. என்ன அது புக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். ஏ புக் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் ஸ்ட்ரெயிட் டு எல்பிஸ். டைரெக்டாக என்ன பண்ணலாம், டைரெக்டாக கனெக்ட் ஆகிறது தான் வி கால் இட் அஸ் ஏ புக். ஏ புக்குன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் ஒரு ஏ புக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பை பண்ணுறாருன்னா பை பண்ணோடனே MT4ஓட பேனலில் போய் MT4லேருந்து பிரிட்ஜு வழியாக கனெக்ட் ஆகி அங்கேருந்து எல்பிக்கு போய் முடிஞ்சிடும். ஸோ எல்பியிலேருந்து தான் இவருக்கு என்ன வருது, கோட்ஸே வரும். இதுதான் ஃபைனல். இப்போ என்னென்னா, நீங்கள் பை பண்ணுறீங்க, பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்கனாலும் எங்கேருந்து வரும், லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்டேருந்து வரும். ஏன்னா யாரோ ஒருத்தர் லாஸ் தான் நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைடரில் இன்னொரு சைடில் யாரோ ஒருத்தர் செல் பண்ணியிருப்பார் பாருங்க, 2 பேரையும் மேட்ச் பண்ணும்போது அவரோட லாஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். இது ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங் STP. ஸோ டைரெக்டாக வர்றது தான் வி கால் இட் அஸ் ஏ புக். பி புக் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்பி இருக்கும், அங்கேருந்து MT4ல் கோட்ஸும் இருக்கும். ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடர் உங்களோட ட்ரேட்ஸும் இருக்கும். நீங்கள் போட்ட ட்ரேடு, லெட்ஸ் சே ரீட்டைல் ட்ரேடர் இப்போ பை பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பை பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ பை பண்ண உடனே வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் கோஸ் டு MT4. இப்போ ரீட்டைல் ட்ரேடர் பையோ செல்லோ பண்ண உடனே எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா MT4க்கு போயிடும். இது MT4க்கு போன உடனே நெக்ஸ்ட் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நான் இந்த 2 பேருக்கும் நடுவில் தேர் இஸ் அ பிரிட்ஜ். நான் முதல்ல பார்த்தோம்ல, இந்த MT4யும் இதையும் கனெக்ட் பண்ணுறது எது, தட் இஸ் யோர் பிரிட்ஜ். இப்போ இதில் ஒயிட் லேபிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரிட்ஜை மட்டும் கட் பண்ணி விட்ருவாங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பி புக்கில் ரீட்டைல் ட்ரேடரில் பை செல்லு எல்லாமே நடக்கும், MT4 இருக்கும், அதுக்கப்புறம் எல்பியும் இருக்கும். ஆனால் இது 2த்துக்கும் நடுவில் இருக்க ஒரு பிரிட்ஜு மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஒயிட் லேபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருவாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கர்ஸுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, 99.9% எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், ரீட்டைல் ட்ரேடர் நார்மலாக 95% ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர் லூஸ் மணி இன் தி மார்க்கெட். ஒன்லி 5% ஆஃப் தி எலைட் பீப்புள் தே மேக் மணி இன் தி மார்க்கெட். இதுதான் நார்மலாக நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த ஒயிட் லேபிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்ஜை மட்டும் கனெக்ட் பண்ணுறதை கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணி விட்டால் இப்போ என்ன ஆகுனா, நீங்கள் போட்ட பை எல்பிக்கு போகாது, வெறும் MT4லேயே ஸ்டாப் ஆகிடும். சரி, இது பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபமா இப்போ தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, MT4லேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் பை பண்ணீங்க, மார்க்கெட் செல் ஆகிடுச்சு. லெட்ஸே உங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் ஒரு $1000 போட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஒரு ட்ரேடில் மட்டும் $100 லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆகிடுச்சுன்னா இது எல்பிக்கு போனால் தானே இன்னொரு பையர் செல்லர் கனெக்ட் ஆகும். இதுதான் இப்போ எல்பிக்கு போகல, எங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு, MT4லேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த $100 எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கரோட பாக்கெட்டுக்கு போயிடும். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறது எல்பி கனெக்ட் ஆகாமல் ட்ரேட் பண்ணுற எல்லாமே இட்ஸ் வர்ச்சுவல் லைவ் அக்கௌண்ட். 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏ புக்கில் பண்ணுறது இட் இஸ் ஆக்சுவல் லைவ் அக்கௌண்ட். லைவ் அக்கௌண்ட்னா டைரெக்டாக எல்பியில் கனெக்ட் ஆகிருக்கிறது மட்டும்தான் லைவ் அக்கௌண்ட்டு. இதில் பண்ணுறது வர்ச்சுவல் லைவ் அக்கௌண்ட். எப்படின்னா எல்லாமே ரியல் அக்கௌண்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனால் நடுவில் ஒன்று இருக்காது. என்ன இருக்காது, பிரிட்ஜு மட்டும் கனெக்ட் ஆகிருக்காது. உங்கள் ட்ரேட்ஸ் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட் இன் லைவ் மார்க்கெட்ஸ். ஸோ லைவ் மார்க்கெட்டை கனெக்ட் ஆகாதனால உங்கள் லாஸஸ் எல்லாமே ப்ரோக்கருக்கு என்னது, ப்ராஃபிட்டு. சரி, அப்போது நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா அப்போ அவருக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, ப்ரோக்கர் என்ன பண்ணணும், ஒயிட் லேபிள் ஹி ஹேஸ் டு கிவ் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட். இப்போ இவர் என்ன பண்ணால், நீங்கள் பண்ணுற லாஸ்லாம் அவர் எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டாலும் ப்ரோக்கர் என்ன பண்ணணும், இவர் எடுத்துக்கணும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஒயிட் லேபிள்ஸ்.
ஸோ இவங்க தான் வந்து ஒயிட் லேபிள்ஸ். இது வந்து ரெகுலேட்டட் brokers. These are regulated brokers, these are white label. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களோட ட்ரேட்ஸ் எதுவுமே லைவ் லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கு போகாது. இது எல்லாமே எங்கே கட் ஆகிடும்? MT4லேயே கட் ஆகிடும். உங்களோட லாஸஸ் எல்லாம் புரோக்கருக்கு ப்ராஃபிட்டு, உங்களோட ப்ராஃபிட் எல்லாம் புரோக்கருக்கு லாஸு. சரி, அப்போ எல்லாத்தையும் நான் ப்ராஃபிட்டாக பண்ணிட்டேன்னா புரோக்கர் லாஸ் ஆகிடாதா? சரி, நான் முதலே அதான் சொன்னேன், 95% ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர் லூஸ் மணி இன் தி மார்க்கெட். இதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ 100 பேர் உள்ள அவங்க அக்கௌண்ட் இருக்குது, 100 பேரும் பி புக்கில் தான் இருக்காங்க, ஏ புக்கில் யாருமே இல்லை அப்படின்னா 95% 95 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாருமே $1000 வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ வரும்? $100,000. $95,000 வில் பி கோயிங் இன் லாஸஸ். ஏன்னா முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறீங்க? லாஸ் தான் பண்ணுறீங்க. ஏன் அதுனா, ஏன் மார்க்கெட் என்ன ஏதுன்னு தெரியாமல் உள்ளே போய் அமௌண்ட்டை போட்டு யாரோ ஒருத்தர் சொல்லுவார், இதில் வந்தீங்கன்னா 10% பண்ணலாம், 20%, 30%. ஒரு க்ரீட்னால எல்லாருமே உள்ளே போய்ட்டு ட்ரேடை போட்டுறது. அதுக்கப்புறம் புரோக்கர் பண்ணுற வேலையில் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லாஸ் பண்ணுவீங்க. ஸோ $95,000 லாஸஸ். பேலன்ஸ் இருக்குது அந்த 5% தான் என்ன பண்ணுறாங்க? 95 பேர் லாஸ் பண்ணிட்டாங்க, 5 பேர் தான் ப்ராஃபிட் பண்ணுறான். இப்போ 95 பேர்கிட்ட இருந்து $95,000 எடுத்து ஒரு 10,000 20,000 இவங்க ப்ராஃபிட் பண்ணாங்க. எடுத்து கொடுத்தா இவருக்கு என்ன ஆகிடும்? பிஸ்னஸ்ஸு எப்படி பார்த்தீங்கன்னா $70,000 he will make as profits. ஒரு சின்ன ஃபிகர் தான் சொன்னேன். இப்படி தான் கோடி கணக்கில் பண்ணிகிட்ருக்கோம். திஸ் இஸ் ஹவு த ஸ்கேம் இஸ் கோயிங் ஆன் இன் எவ்ரி வேர்ல்ட். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒயிட் லேபிள்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு புரோக்கர் நேம். இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, ஃபாரெக்ஸில் என்எஸ்சியில் போகும்போது நீங்கள் எம்சிஎக்ஸில் போகும்போது ஒரு புரோக்கர் கீழேருந்து எடுக்கிறீங்கன்னா, சப் புரோக்கர் எடுத்திங்கன்னா அவங்களோட பிராண்டு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஒயிட் லேபிளில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரைம் புரோக்கர்ஸ் ஒயிட் லேபிள் கொடுக்கலாம், இது வந்து ரூலு. ஆனால் ஒயிட் லேபிள்ஸ் என்ன பண்ணணும்னா, தே ஹேவ் டு ரீட்டைல் டேரெக்டாக எல்பிக்கு பண்ணணும். ஆனால் இது இவங்க நடுவில் பண்ணுற தில்லுமுள்ளு வேலை. இந்த ஒயிட் லேபிளுக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, தே கேன் சூஸ் தேர் ஓன் நேம். இதுதான் பிரச்சனை. ஒயிட் லேபிள்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? அவங்களோட பேரை வச்சுக்கலாம். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் சே ஏதோ ஒரு கம்பெனி XYZ ப்ரைம் புரோக்கர் ஒயிட் லேபிள் கொடுக்குறாருன்னா, இவர் வந்து கம்பெனி XYCன்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை, இவர் ABCன்னு வச்சிங்கன்னா இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்? இவரோட ஓன் கம்பெனி மாதிரி தான் தெரியும். பட் தே ஆர் நாட் ப்ரைம் புரோக்கர்ஸ், தே ஆர் நெய்தர் ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ், தே ஆர் ஜஸ்ட் அ ஒயிட் லேபிள். ஸோ இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா, உங்களோட அமௌண்ட்டு பிரிட்ஜில் கனெக்ட் ஆகாது, MT4லேயே கட் ஆகிடும். இது எல்லாமே என்ன ஆகிடும்? உங்கள் லாஸஸ் எல்லாமே புரோக்கருக்கு ப்ராஃபிட். ஸோ பல பேரோட லாஸ்லேருந்து சின்ன அமௌண்ட்டு ப்ராஃபிட் பண்ணுறவங்க கொடுத்து அமிச்சிட்டாலே தே வில் மேக் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். சரி, இது தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒன் மோர் ஆப்ஷன் வாட் தே டூ இஸ், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணி தான் பார்க்கலாம். இந்த ஸ்பைக் வரும் நடுவில். மற்ற புரோக்கர்லாம் இல்லவே இல்லை, என் புரோக்கரில் மட்டும் ஸ்பைக் வந்திருக்கு, நான் போடுற ஆர்டர் காணாமல் போச்சு, இதெல்லாம் நடக்கிறதும் இன்னொரு நெக்ஸ்ட் டெர்மினல். இப்போ நம்ம பார்த்தது வந்து டைரக்ட் ஒரு மார்க்கெட்டில் எப்படி ஒரு மார்க்கெட் போகணுன்றது தான் பார்த்துருக்கோம். இன்னொரு சினாரியோ இஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜர் டெர்மினலில் என்னென்னலாம் தில்லுமுள்ளு பண்ணலான்றது தான் தேர் இஸ் another திங். அதையும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இட் வில் பி யூஸ்ஃபுல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் டெர்மினலில் நீங்கள் பை போடுறீங்க அப்படின்னா ஒரு புரோக்கர் என்ன பண்ணலான்னா, சார்ட்டையும் சரி ப்ரைஸையும் தே கேன் மேனுப்புலேட். அது எப்படி மாட்டிக்க மாட்டாங்களா? அதுதான் அப்படி தான் லாஜிக். அப்போ எப்படி லைவ் மார்க்கெட்லேயே அவங்க நோ, பி புக் ஏ புக். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏ புக்கு தான் இட்ஸ் டைரக்ட் லைக் லிக்விடிட்டிக்கு போகக்கூடிய, எக்ஸ்சேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு ட்ரேடு. பி புக்குன்றது எல்லாமே வர்ச்சுவல். ஸோ எல்லாமே இந்த மேனேஜர் டெர்மினல்லே உள்ளே இருக்கும். இவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு பையை செல்லாக மாற்றலாம், செல் ட்ரேடை பையாக மாற்றலாம். நீங்கள் பை பண்ணிட்டீங்க, இப்போது இதை யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேருக்கு ஆயிருக்குன்னு தெரியல, இருந்தால் யோசிச்சு பாருங்கள். என்னென்னா, பை போட்டு நீங்கள் போயிருப்பீங்க, நீங்கள் பை பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேட்ஸு கூட தேவையில்லை, நீங்கள் லாகின் பண்ணி ஆன்லைனில் இருந்தீங்கன்னா டெர்மினலில் காட்டும், அவங்களுக்கு மேனேஜர் டெர்மினலில் யுவர் ஆன்லைன்ட்டு க்ரீன் லைட் எரியும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, லேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, லாக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்க. லெட்ஸ் சே ஒரு 2 hours 3 hours கழிச்சு வந்து பார்க்கலாம், டார்கெட் போட்டு வச்சிட்டிங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிட்டிங்க. போயிட்டு வந்து பார்க்கும்போது பை ஆர்டர் போட்டுப்பீங்க. ஸோ மேபி ஏதோ ஒரு சிஸ்டம்லையோ இல்லை மொபைல்லையோ பார்த்துட்டு இருக்கும்போது டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பை ஆர்டர் டார்கெட் ஹிட் ஆகிருக்கணும், ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டது பையாக இருந்திருக்கும், ஆனால் உங்கள் டெர்மினலில் இப்போது என்ன காட்டும்? செல்லுன்னு காட்டும். எப்படி அப்படின்னா, மேனேஜரில் அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். we can change from buy order to a sell order if it is in B book. அது மட்டும் இல்லை, ப்ரைஸையும் என்ன பண்ணலாம், ஒரே ஸ்ட்ரோக்கு. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் இருந்திருக்கும், இது வரைக்கும் கிட்ட போயிருக்கும், ஆனால் நார்மல் லைவ் மார்க்கெட்டில் போயிருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எப்படி வச்சுக்கோங்களேன்,
100 நீங்கள் எஸ்எல் போட்டிங்க, ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, மார்க்கெட் 98 ரூபாயில் ட்ரேட் ஆகுது, ப்ளஸ் 98.2 வந்து ஸ்ப்ரெட்டு போயிட்டுருக்கு, 100 தான் உங்கள் ஸ்டாப் இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் ஸ்டாப் அடித்தா அவருக்கு அந்த மொத்த அமௌண்ட்டும் என்னது, ஹீல் மேக் எஸ் ப்ராஃபிட். ஏன்னா அது என்னாச்சு, பி புக்கில் கனெக்ட் ஆனதுனால லிக்விடிட்டிக்கே போவாது. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஸ்ப்ரெட்டை மட்டும் வைடன் பண்ணுவார், 98, 100. இப்போ உங்கள் ஸ்டாப் என்ன ஆகிட்ருக்கோம், ட்ரிகர் ஆகிட்ருக்கோம். ஆனால் சார்ட்டில் ஸ்பைக்கே இருக்காது, ஏன்னா அது வந்து மார்க்கெட் ரீச் ஆகலை, ஸ்ப்ரெட்டு தான் என்னாச்சு உங்களுக்கு வைடன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஹண்டிங், இதை தான் we call it as spread hunting. இதுதான் we call as spread hunting. ஸோ ஸ்ப்ரெட் ஹண்டிங்கும் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த நியூஸ் டைமில் தான் நிறைய ஸ்ப்ரெட் ஹண்டிங் பண்ணுவாங்க. இந்த பி புக்கெலாம் எப்படி காலி பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரெட் ஹண்டிங்ன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரெட் வைடனிங், டக்குன்னு நியூஸ் வர டைமில் ஒரு 10 பாயிண்ட் 15 ஸ்ப்ரெட் என்ன பண்ணுறாங்க அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுறது நடுவில் இந்த போட்ட ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரிகர்ட். ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகும்போது அந்த broker he'll make as profit. So this is what happens in forex market broking. ஸோ இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போகணுமா அப்படின்னு இருந்ததுன்னா யூ கேன் டூ இன் ஃபாரெக்ஸ். பட் ஒன்லி திங் இஸ், இவ்வளோ விஷயம் நான் எதுக்கு சொன்னேன்னா, ட்ரை டு சூஸ் அ ரைட் broker. கரெக்டான ப்ரோக்கரை சூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு போய் கேள்வி கேளுங்க. இப்போ என்எஸ்சியோ நீங்கள் பிஎஸ்சியோ வந்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் வந்தீங்கன்னா ட்ரஸ்டபிள் போய் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு ஒரு கவர்னிங் பாடி செபி இருக்குது, பீப்புள் ஒரு நம்பி போய் பண்ணலாம், கவர்மெண்ட் இருக்குது, எல்லாமே. ஃபாரெக்ஸ் பண்ணும்போது இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் broker யாராவது ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ் தெம் வெதர் யூ ஆர் ஏ புக் ஆர் பி புக் broker. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலே மற்றவங்களாம் பயந்துருவாங்க. அடுத்தது என்ன சொல்கிறது, இந்த ஸ்கேம் பண்ணுறவங்களாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் விலகிடுவாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் ஆஸ்க் தெம் டு ஓப்பன் தேர் லிக்விடிட்டி அக்கௌண்ட். கேட்டால் சொல்லுவாங்க, எப்படின்னா நீங்கள் கேளுங்க, உங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைடர் எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுங்க, நீங்கள் வச்சுருக்கீங்களா எனக்கு காட்டுங்க, எந்த இடத்துல லிக்விடிட்டி வச்சுருக்கீங்க. உடனே சொல்லுவாங்க, நான் டூஷ் பேங்க்கில் வச்சுருக்கேன், சாக்ஸோ பேங்க்கில் வச்சுருக்கேன், ஜேபி மார்கனில். நீ எங்கே வேணால் வச்சுக்கோ, ஆனால் எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டு உன்னோட ஒரிஜினல். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு இப்போ எல்மேக்ஸ்னு ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னா, நீ அந்த எல்மேக்ஸ் சைட்டுக்குள்ளே போய் அதோட லாகின்ல போயிட்டு, நான் இங்கே MT4ல் ஒரு ட்ரேடை போடுறேன், அந்த ட்ரேடு எனக்கு எல்மேக்ஸில் நீங்கள் போட்ட அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அங்கேயும் ட்ரேட் பஞ்ச் ஆகும். அது அவங்கள வந்து எல்லாமே கனெக்ட் ஆகி ஒரே இதில் தான் இருக்கும். எல்மேக்ஸில் லிக்விடிட்டின்றது ஒரு அக்கௌண்ட் தான், MT4ல் தான் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஆனால் எங்கே போட்டாலும் உங்கள் ஆர்டர் என்ன ஆகணும், இங்கே பஞ்ச் ஆகணும். அது ஆகுதான்னு காட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேம் பண்ணுறவங்களாம் ஓடி போயிடுவாங்க. ஸோ ட்ரை டு கெட் சம் நாலேஜ் அபவுட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் தென் ஸ்டார்ட் டு ட்ரேட் இன் தட். ஸோ எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு உள்ளே போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ இப்போ ஐ திங்க் ஐ வுட் ஹவ் கவர்ட் மோஸ்ட் ஆஃப் இட். ஸோ எனக்கு நான் இதில் இருந்ததுனால 10 இயர்ஸாக இருந்ததுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள். நிறைய பேர் ஸ்கேம் ஆகிட்டு வந்து கேட்டுட்ருக்கீங்க, சார் இந்த மாதிரி கொடுத்தேன் போயிடுச்சு. ஸோ முதல்ல என்னென்னா அறியாமல் தான் பெரிய பிரச்சனை. ஸோ ஐ ஹவ் given you the proper knowledge about what is happening in forex. So first ask them whether they are A book or B book. Second என்னென்ன கேள்வி கேட்குறோன்னா ask them whether regulated, என்ன ரெகுலேஷன் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, அது நம்ம பண்ண தப்பு. ஆனால் இப்போ அமௌண்ட்டு வரலன்றது அது நம்மளோட பெரிய தப்பும் இருக்கும். ஸோ அனலைஸ் இட். ரெகுலேஷன்னா சும்மா சொல்லுவாங்க, நான் வந்து வெர்ஜின் ஐலாண்ட்ஸில் வச்சுருக்கேன், இந்த ஐலாண்டில் வச்சுருக்கிறேன், மொரிஷியஸில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து வைக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆஸ் ஃபார் ரெகுலேஷன்ஸ், எங்கே ரெகுலேட் பண்ணியிருக்காங்க உங்களை, என்னென்னா இன்கார்பரேஷன் காட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணால் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம், பட் வேர் இஸ் தி ரெகுலேஷன் எங்கன்னு கேளுங்க. அடுத்தது லிக்விடிட்டி அக்கௌண்ட் இருக்குது, என்கிட்ட 5 லிக்விடிட்டி இருக்குது, 10 லிக்விடிட்டி இருக்குது. எப்படி நான் ட்ரேட் பண்ண போகிறது எந்த லிக்விடிட்டியில் விழும், அந்த லிக்விடிட்டி அக்கௌண்ட்டை ட்ரேடிங்கிற பாருங்கள், லாகின் ஐடி உள்ளே போய் லாகின் பண்ணி காட்ட. அதுக்கப்புறம் $100 இருக்கட்டும், $100,000 இருக்கட்டும், இட் டிபெண்ட்ஸ், எல்லாமே அமௌண்ட்டு தான். ஸோ ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ட பிறகு அந்த ப்ரோக்கரை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூ கோ அண்ட் இன்வெஸ்ட் இன் தட். ஸோ திஸ் இஸ் ஹவு அ ரீட்டைல் ட்ரேடர் கேன் சேஃப்லி அண்ட் செக்யூர்லி இன்வெஸ்ட் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு இப்போது மார்க்கெட்டுக்கு பின்னாடி என்னென்ன டார்க் விஷயம்லாம் நடக்குதுன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் ஆல் தீஸ் ரூல்ஸ் விச் ஐ கேவ் யூ அண்ட் then you can invest in a proper way. So this is how the forex market works. And so இப்போ ஏற்கனவே ஃபாரெக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் சரி இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும் ப்ராஃபிட் வந்துருமானா கிடையாது. இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங் டு ட்ரேட். ஸோ முதல்ல கற்றுக்கோங்க மார்க்கெட்டில் ட்ரேடிங்னா என்ன. நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சேஃபாக எப்படி பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூ நீட் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் இட் ஆஸ் வெல். ஸோ அதுக்கு தான் வி டீச் பீப்புள் ஆன் ஹவு டு ட்ரேட்
the markets. ஸோ அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா there are different types of technical analysis. ஸோ அந்த டெக்னிக்கல்ஸ் தான் we teach people at Trade Achievers. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே போகிற ஸ்க்ரோலுக்கு கால் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் ஃபார் அவர் ட்ரைனிங் கோர்சஸ். அண்ட் இந்த வாரம் கிளாஸஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமிங் சாட்டர்டே வந்து நமக்கு சென்னையில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே கோயம்புத்தூரில் ஃபுல் டே கிளாஸஸ். அண்ட் சாட்டர்டே வந்து we'll have full day classes in Bangalore. இது எல்லாமே கவர் ஆகும் ஃபாரெக்ஸ், எக்விட்டிஸ் அண்ட் கமாடிட்டி. 3 மார்க்கெட்டும் நம்ம கற்றுக் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் சார்ட். இட்ஸ் நாட் அபவுட் எக்ஸ்சேஞ்சஸ், இட்ஸ் நாட் அபவுட் ஸ்கிரிப்ட், இட்ஸ் அபவுட் ஹவு டு அனலைஸ் அ சார்ட். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த சார்ட்டில் வேணாலும் போய் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரைட், ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் behind forex market. So alright, I hope this video was useful. Thank you very much for joining. Take care.